வணக்கம். இன்னைக்கு நாம கிளவுட் கம்ப்யூட்டிங் உலகத்துல நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய யுத்தத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு மும்முனை போட்டி. ஒரு பக்கம் AWS, இன்னொரு பக்கம் அஷ்யூர், அதுக்கப்புறம் கூகுள் கிளவுட். இந்த மூணு பெரிய தலைகளுக்கும் நடுவுல நடக்கிற போட்டியில யார்கிட்ட என்ன பலம் இருக்கு, யார் எதுல கில்லி அப்படின்னு நாம இப்போ அலசியா ஆராயலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க உருவாக்குன ஒரு ஆப் திடீர்னு ஒரே ராத்திரியில வைரல் ஆயிடுச்சு. லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்துல அதை யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. உங்க சின்ன லேப்டாப் அதை தாங்குமா? கண்டிப்பா திணறி போயிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த ஒரு கேள்விக்கு பதிலா வந்ததுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்களே பெரிய பெரிய சர்வர்களை காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா உங்களுக்கு எவ்வளவு கம்ப்யூட்டிங் பவர் தேவையோ அதை மட்டும் ஆன்லைன்ல வாடகைக்கு எடுத்துக்கிறது தான் கிளவுட் கம்ப்யூட்டிங். உங்க ஆப் வைரலானா கூட இங்க ஈஸியா சமாளிச்சிடலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்ல முதல் போட்டியாளரை சந்திக்கலாம் வாங்க. அமேசான் வெப் சர்வீசஸ், அதாவது AWS. இது நம்ம கிளவுட் உலகத்தோட ஒரு மெகா மால் அப்படின்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு டெவலப்பருக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையும் இங்க ஒரே இடத்துல கிடைக்கும். AWS-ஓட இதயமே இந்த EC2 தான். ஆன்லைன்ல நீங்க வாடகைக்கு எடுக்கிறீங்கல்ல அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், அது கொடுக்கறதே இதுதான். இங்க ஒவ்வொரு வர்ச்சுவல் சர்வருக்கும் ஒரு பேர் இருக்கு, அதுதான் இன்ஸ்டன்ஸ். AWS-ஓட பெரிய பலமே அது கொடுக்கிற ஆப்ஷன்ஸ் தான். ஒரு சின்ன வெப்சைட்டுக்கு வேணுமா, இல்ல பெரிய டேட்டா அனாலிசிஸ் பண்ணணுமா, எதுவா இருந்தாலும் நூத்துக்கணக்கான இன்ஸ்டன்ஸ் வகையிலிருந்து உங்களுக்கு ஏத்ததை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம AMI டெம்ப்ளேட் வச்சு ஒரே கிளிக்ல சர்வரை உருவாக்கலாம். அப்புறம் ஆட்டோ ஸ்கேலிங் மூலமா டிராஃபிக் அதிகமானா தானாவே பவரை கூட்டிக்கலாம். செம்ம இல்ல? இந்த AMIங்கிறது ஒரு சர்வரோட அச்சு மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். ஒரு தடவை உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் போட்டு ஒரு சர்வரை ரெடி பண்ணிட்டு அது ஒரு AMI-யா சேவ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் அதே மாதிரி எத்தனை சர்வர் வேணும்னாலும் நொடி பொழுதுல உருவாக்கிக்கலாம். இது எவ்வளவு நேரத்தை மிச்சப்படுத்தணும்னு யோசிச்சு பாருங்க. காசு விஷயத்துக்கு வந்தா AWS அதுலயும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. திடீர்னு ஒரு தேவை வருதா, ஆன் டிமாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண போறீங்களா, அப்போ ரிசர்வ்டு மூலியமா தள்ளுபடி வாங்கிக்கலாம். அதுவும் இல்ல, யூஸ் பண்ணாம இருக்கிற கம்ப்யூட்டிங் பவரை ரொம்ப ரொம்ப கம்மி விலையில ஏலம் எடுக்கணுமா, அதுக்கு ஸ்பாட் மாடல் இருக்கு. உங்க பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி ஒரு வழி கண்டிப்பா இங்க உண்டு. சரி, இப்போ நாம AWS-ங்கிற மெகா மால்ல இருந்து நேரா மைக்ரோசாஃப்டோட ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு போக போறோம். அதுதான் அஷ்யூர். பேரை கேட்டாலே தெரியுதுல்ல, இவங்களோட டார்கெட் எல்லாமே பெரிய பெரிய நிறுவனங்களும் ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் தயாரிப்புகளை பயன்படுத்துறவங்களும் தான். AWS-ஓட EC2க்கு மைக்ரோசாஃப்டோட பதில் தான் இந்த அஷ்யூர் வர்ச்சுவல் மெஷின்ஸ். குறிப்பா விண்டோஸ் சர்வர் மாதிரி மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ற கம்பெனிங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஆனா அதோட உண்மையான துருப்புச்சீட்டு என்ன தெரியுமா? அதுதாங்க அஷ்யூர் ஹைபிரிட் பெனிஃபிட். இது பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பண மிச்சத்தை கொடுக்குது. அடேங்கப்பா, நம்ப முடியுதா உங்களால? இந்த ஒரே ஒரு வசதியை வச்சு மட்டுமே கம்பெனிங்க அவங்களோட கிளவுட் செலவுல கிட்டத்தட்ட 40% வரைக்கும் குறைக்க முடியுமாம். இது எவ்வளவு பெரிய சேமிப்பு! அது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? சால பெரிய நிறுவனங்கள் அவங்க ஆஃபீஸ் பயன்பாட்டுக்காக ஏற்கனவே விண்டோஸ் சர்வர் லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அஷ்யூர் என்ன பண்ணுதுன்னா, நீங்க ஏற்கனவே வச்சிருக்கிற அந்த லைசன்ஸையே கிளவுட்லயும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது. அதனால திரும்பவும் லைசன்ஸ்க்காக காசு செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இப்போ நாம மூணாவது கடைசி போட்டியாளரா பார்க்கலாம் வாங்க. கூகுள் கிளவுட். இது ஒரு மெகா மாலும் இல்ல, கார்ப்பரேட் ஆஃபீஸும் இல்ல. இது ஒரு ஹைடெக் லேப் மாதிரி. இங்க வேகம், புதுமை அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் மரியாதை. கூகுள் கம்ப்யூட் என்ஜின், அதாவது GCE, கூகுளோட சர்ச், யூடியூப் மாதிரியான பெரிய விஷயங்களை இயக்குற அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் இயங்குது. அதனாலேயே பிக் டேட்டா, மெஷின் லேர்னிங் மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலைக்கெல்லாம் இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா கூகுள் கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அது மத்தவங்க கிட்ட இருந்து இத முழுசா வேறுபடுத்தி காட்டுது. அது பேரு லைஃப் மைக்ரேஷன். இது டெக்னாலஜி உலகத்துல ஒரு மேஜிக் மாதிரி. யோசிச்சு பாருங்க, மத்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் ஒரு சர்வர்ல மெயின்டெனன்ஸ் வேலை நடந்தா நீங்க உங்க ஆப்பை ரீபூட் பண்ணணும். அப்படின்னா என்ன, கொஞ்ச நேரத்துக்கு உங்க சேவை நின்னுடும். ஆனா கூகுள் கிளவுட்ல 0 டவுன் டைம். ஆமா, உங்க சர்வர் ஓடிட்டே இருக்கும்போதே பின்னாடி எல்லா வேலையும் நடந்து முடிஞ்சிரும். இது எப்படி சாத்தியம்னா, கூகுள் ஒரு ஹார்ட்வேர்ல மெயின்டெனன்ஸ் தேவைப்படும் போது அதுல ஓடிட்டு இருக்க உங்க விர்ச்சுவல் மிஷினை அப்படியே லைவா நொடி பொழுதுல இன்னொரு ஹார்ட்வேருக்கு மாத்திடுது. அதனால உங்களுக்கு ஒரு செகண்ட் கூட டவுன் டைம் ஆகாது. கூகுளோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி கஸ்டம் மெஷின்கள். மத்த இடத்துல அவங்க கொடுக்குற சைஸ்ல தான் நீங்க வாங்க முடியும்.
சில சமயம் உங்களுக்கு தேவையில்லாத பவருக்காக கூட நீங்க காசு கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனா கூகுள்ல எனக்கு கரெக்டா 6 சிபியூவும் 22 ஜிபி ரேம் தான் வேணும்னு நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். என்ன பயன்படுத்துறீங்களோ அதுக்கு மட்டும் பணம் கொடுத்தா போதும். சரி, இவ்ளோ தகவலையும் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்காக ஒரு சீட் ஷீட் ரெடி பண்ணிருக்கேன். இந்த 3 ஜாம்பவான்களையும் பக்கத்துல வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போதான் நீங்க சரியான முடிவை எடுக்க முடியும். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் விஷயம். உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வேணும், எது வேணும்னாலும் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கணும்னா AWS தான் பெஸ்ட். இல்ல நீங்க ஏற்கனவே விண்டோஸ் அதிகமா பயன்படுத்துற ஒரு பெரிய நிறுவனம்னா Azure உங்களுக்கு நிறைய பணத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கும். உங்க முன்னுரிமை வேகமோ புது டெக்னாலஜியும் தானா கண்ணை மூடிட்டு கூகுள தேர்ந்தெடுக்கலாம். பாத்தீங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பலம் இருக்கு. கடைசியா இந்த 3 பேரையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு வழி சொல்றேன். AWS எல்லாம் கிடைக்கிற ஒரு மெகா மால், Azure பெரிய நிறுவனங்களுக்கான ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ், கூகுள் புதுமைகளை உருவாக்குற ஒரு ஹைடெக் லேப். அப்போ இங்க முக்கியமான கேள்வி, இதுல எது பெஸ்ட் அப்படின்றது இல்ல, என்னோட தேவைக்கு எது பெஸ்ட், அதுதான் சரியான கேள்வி. உங்க ப்ராஜெக்ட் ஒரு ஆன்லைன் ஸ்டோரா இருக்கலாம், ஒரு பெரிய கம்பெனியோட சாஃப்ட்வேரா இருக்கலாம், இல்லனா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டார்ட் அப்பா கூட இருக்கலாம். ஒவ்வொன்னுக்கும் ஒரு சரியான கிளவுட் இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த 3 பேரை பத்தியும் நல்லா தெரிஞ்சிருச்சு. மெகா மால், கார்ப்பரேட் ஆஃபீஸ், டெக் லேப். உங்களுடைய அடுத்த பெரிய கனவு திட்டத்துக்கு நீங்க இந்த 3ல எந்த உலகத்தை தேர்ந்தெடுக்க போறீங்க?